ஹலோ எவ்ரிவன், இந்த ஈஸி அண்ட் சிம்பிளான ஸ்ட்ராபெரி ஹேர் கிளிப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டார்டிங் ரெட் கலர் யானில் 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 3 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் அந்த ஃபஸ்ட்டு செயினில் 4 அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணி யான் எடுத்துகிட்டு ஒன் டைம் மட்டும் க்ரோஷே பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம 4 டைம்ஸ் பண்ணிக்கணும். 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து டோட்டலி ஹூக்கில் வந்து 5 லூப்ஸ் இருக்கும். ஸோ 5 லூப்ஸில் யான் ஓவர் பண்ணி அந்த 5 லூப்ஸ்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுட்டு அந்த ஸ்டார்டிங் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த யானை ரெட் கலர் யானை கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் யான் யூஸ் பண்ணி ஸ்டார்டிங் 3 செயின் ஸ்கிப் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ 1 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இருக்க எல்லா ஸ்பேஸ்லேயுமே இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் மட்டும் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ டோட்டலி நமக்கு வந்து 4 ஆல்ரெடி நமக்கு 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ 4 டபுள் க்ரோஷே ஸ்பேஸ்லேயும் இன்சர்ட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்லேயும் யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு லூப்பில் வந்து டோட்டலி ஃபைனலாக நமக்கு வந்து 6 லூப்ஸ் கிடைக்கும். ஸோ அதுவும் சேம் மெத்தட் தான். யான் ஓவர் பண்ணி புல் பண்ணணும். புல் பண்ணிவிட்டு 1 செயின் போட்டுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு அட் த பேக் சைடு வந்து எல்லா எண்டையும் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த எண்டு எல்லாத்தையுமே நாட் போட்டு சீல் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி 4 மோர் பண்ணிவிட்டு நம்மளோட நார்மல் ஹேர் கிளிப்பில் வந்து க்ளூ வச்சு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான ஸ்ட்ராபெரி கிளிப் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஹேர்